Hello students, class 10 CBSE polynomial chapter previous year question with the solution ஓட பார்க்கலாம். இதில் ஒரு 3 mark question. If alpha beta are the zeros of the quadratic polynomial 5x squared plus 5x plus 1, find the value of alpha squared plus beta squared and also alpha power minus 1 plus beta power minus 1. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 1ஓட ஜீரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாட்ரடிக் பாலினாமியல்னால் நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ax ஸ்கொயர்டு ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட், அதுதான் ஏயோட வேல்யூ. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பியோட வேல்யூ, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 5 தான் இருக்குங்க, சியோட வேல்யூ 1. இதை வச்சுட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் ஜீரோஸ், இங்கே ஜீரோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஜீரோஸ் சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் ஜீரோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்னா மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது 5, ஏக்கு பதிலே 5, அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா -1 வருது. தென் அதுக்கடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்னா வந்து சி பை ஏ, சியோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ 5, ஸோ 1/5 இதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதை அப்ளை பண்ணி தான் நான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்திருக்கு -1 வந்திருக்கு. ஸோ -1 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 1/5. ஸோ அப்போ -2 இன்ட்டு 1/5 -1 த ஹோல் ஸ்கொயர், அதாவது -1 இன்ட்டு -1 +1 தான், -2 இன்ட்டு 5 2 இன்ட்டு 1/5, ஸோ அப்போ 2/5. ஸோ இங்கே வந்து 5 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5 - 2, அதாவது இங்கே பை 1 இருக்கதா அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பை 5, 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே பண்ணணும். இப்போ 5 - 2/5 வரும், 3/5 அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பவர் -1 ப்ளஸ் பீட்டா பவர் -1. ஹோல் பவர் -1ன்னா அர்த்தம் 1/ஆல்ஃபா. எக்ஸ்போனன்ட் லா படி பவரில் இருக்கிறது கீழே வரப்போ, பவரில் மைனஸில் இருந்துச்சுன்னா கீழே வரப்போ பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ ஆல்ஃபா பவர் -1 கீழே வரப்போ ஆல்ஃபா பவர் 1ன்னு வந்துடும். அதை நம்ம ஆல்ஃபான்னு மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி பீட்டா பவர் -1 வந்து நான் 1/பீட்டான்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாவை எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து ஆல்ஃபா தான் இருக்குது, ஸோ பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பீட்டா தான் இருக்குது, ஸோ ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா -1, ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/5. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா -5 அப்படிங்கிறது ஆல்ஃபா பவர் -1 ப்ளஸ் பீட்டா பவர் -1ஓட ஆன்சர். ஓகே, அதில் செகண்ட் சம் பாருங்கள். இது 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இஃப் 1 0 ஆஃப் தி குவாட்ரடிக் பாலினாமியல் x² + 3x + k is 2, then the value of k is what? ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஜீரோ வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஜீரோ வந்து 2வாக இருக்கிறப்ப இன்னொரு ஜீரோ என்னன்னு கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேயோட வேல்யூ என்ன, இந்த குவாட்ரடிக் பாலினாமியலில் கேன்னு ஒரு டேர்ம் இருக்குது, அந்த கேயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குவாட்ரடிக் பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, x² + 3x + k = 0. சரி, இதான் குவாட்ரடிக் பாலினாமியல், =0 இல்லை, இதான் குவாட்ரடிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதோட 1 ஆஃப் த ஜீரோ வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஆஃப் த ஜீரோ 2னா என்ன அர்த்தம், இந்த குவாட்ரடிக் பாலினாமியலில் 2ன்னு அப்ளை பண்ணுறப்ப இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நீ 2ன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் வந்து 0வாக மாறிடுது. அப்போ தான் அது வந்து 0 ஆஃப் த பாலினாமியலாக இருக்க முடியும். 0 ஆஃப் த பாலினாமியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம 9th டெப்த்தாக படிச்சிருக்கோம். என்னென்னா ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப பாலினாமியலில் 0 வாக்கிருச்சு அப்படின்னா தட் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் தி 0 ஆஃப் தி பாலினாமியல். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 2 இஸ் த 0 ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 அப்ளை பண்ணோம்னா 2² + 3 × 2 + k, எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 2², இங்கே 3x இருக்குது, அப்போ 3 × 2 + k அப்படின்னு அப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். ஏன்னா 2 இஸ் த 0 ஆஃப் த பாலினாமியல். 0 ஆஃப் த பாலினாமியல்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறப்ப அது 0 ஆகணும். அவ்வளோதான், இதான் ரூல். ஓகேவா? அப்போ 2² வேல்யூ 4, 3 2s are 6 + k = 0. அப்போ 10 + k = 0. அப்போ k = -10. அப்போ the value of k is -10 அப்படிங்கிறது 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இதே மாதிரி பாலினாமியலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.